ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஜங்க் ஏர் இழுக்கக்கூடாதுங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஜங்க் ஃபுட்டுன்னா என்னது? குப்பை உணவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உடலுக்கு பெரிய அளவில் ஆற்றல் கொடுக்காத ஒரு உணவு குப்பை உணவு, ஜங்க் ஃபுட். அதே மாதிரி ஜங்க் ஏர்னா என்னென்னா அசுத்தமான காற்று, மாசடைந்த காற்று, இதுக்கு பேர் தான் ஜங்க் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். நம்ம கவனம் செலுத்துறதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச உணவை பார்த்து பார்த்து ஆரோக்கியமாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது மட்டும்தான். ஆனால் கண்ணுக்கு தெரியாத காற்று எந்த அளவுக்கு மாசடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி யாருமே கண்டுக்கிறது கிடையாது. சாப்பாடை விட ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் காற்று. நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் காற்று எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் உடல் ஆற்றலாக இயங்கும். அசுத்தமான காற்றுல இருக்கிறப்போ நீங்கள் என்ன தான் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாலும் உங்கள் உடல் முழுமையான ஆற்றலில் இயங்காது. சுத்தமான காற்று இருக்கக்கூடிய பகுதிக்கு மாறி பாருங்கள், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் அந்த காற்றுல இருக்கிற பிராணால் அவ்வளவு ஆற்றலாக இயங்குறதையும் அவ்வளோ ரெஜுவனேஷன் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உடல் நோய்கள் படிப்படியாக சுத்தமான காற்றுல விரைவில் குணமாகும். இந்த அசுத்தமான காற்றுல இருக்கிறதுனாலே நமக்கு பலவிதமான லங்ஸ் பிரச்சனை, சளி, ஆஸ்மா, வீசிங்கு, சைனஸ் எல்லாமே வரக்கூடும். இந்த பிரச்சனையை தற்காலிகமாக உணவு முறை மூலியமாக, டீடாக்ஸ் மூலியமாக நாம் இருந்த இடத்துலேருந்தே குணப்படுத்திக்கவும் முடியும். அதுக்கு தான் நான் தொடர்ச்சியாக ஆன்டிமியூக்கஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு வரேன். இந்த மாதம் ஜனவரி 22 30 days அட்வான்ஸ் ஆன்டிமியூக்கஸ் ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.